இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிப்பை கண்டிக்காமல் ராஜபக்சேவுடன் கைகுலுக்கும் பிரதமர் தேவைதானா என்று கேள்வி எழுப்பிய ஜெயலலிதா மத்தியில் காங்கிரஸ் அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று கூறினார். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வியாழக்கிழமையன்று மாலை நாகப்பட்டினம் லோக்சபா தொகுதியில் வேட்பாளர் கோபாலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். பிறரை வாழ வைக்கும் தமிழர்களை மத்திய காங்கிரஸ் அரசு வஞ்சித்து விட்டது என்று குற்றம் சாட்டிய ஜெயலலிதா டெல்டா மாவட்ட மக்களின் உயிர்நாடியாக உள்ள காவிரி நதிநீர் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழக மீனவர் பிரச்சினையை கையில் எடுத்துக் கொண்ட ஜெயலலிதா மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் தூதரகம் வாயிலாக மீனவர்களை விடுவிக்க தான் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ஆனால் இதற்காக இலங்கை அரசை கண்டிக்காமல் மியான்மரில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் கைகுலுக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியாவுக்கு தேவைதானா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். நேற்றும் இன்றும் கூட 24 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மியான்மரில் நடைபெற்ற 3வது வங்காள விரிகுடா நாடுகளின் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு முயற்சிகள் மாநாட்டில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் கைகுலுக்கிய படம் பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளது. எங்கள் இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுங்கள், எங்கள் இந்திய மீனவர்களை சிறைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் என்று கண்டிப்புடன் சொல்வதை விட்டுவிட்டு இலங்கை அதிபருடன் கைகுலுக்குகிறார் பாரத பிரதமர். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தேவைதானா? இப்படிப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி தேவைதானா? தூக்கி எறிய வேண்டாமா? தூக்கி எறிய வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அதிமுக ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி அமைந்தால் விவசாயிகளை வீழ்ச்சியடைய வைக்கும் மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படும் என்றும் மரபணு மாற்று விதைகளுக்கு அனுமதி கிடையாது என்றும் ஜெயலலிதா உறுதிபட கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் மற்றும் திமுகவை மட்டுமே கடுமையாக தாக்கி பேசிய ஜெயலலிதா பாரதிய ஜனதா குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை.